ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூஎம்ஐஎஸில் ஸ்டூடெண்ட் டேட்டாவை நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். யூஎம்ஐஎஸ்னா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக என்னென்ன தேவைப்படும்னா உங்களோட இஎம்ஐஎஸ் நம்பர் இது உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்கள் ஸ்கூலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த வெப்சைட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். சப்போஸ் கேரளா ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்காது. அதோட ரீசன் வந்து அங்கே நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் நம்பர் வேணும். இந்த ஆதார் கூட லிங்காக இருக்கிற மொபைல் நம்பர் வேணும், ஏன்னா ஓடிபி வரும். அடுத்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வேணும், ஐஎஃப்எஸ்சி கோட் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோம் போங்க. ஸோ க்ரோம் போயிட்டு யூஎம்ஐஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்லேயே வரும் யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி லெஃப்ட் டவுனில் லாகின் பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக லாக்ட் அவுட்டில் இருக்கும். நான் லாக் அவுட் பண்ணிவிட்டு நான் லாகின் பண்ணி காட்டுறேன். நீங்கள் லாகின் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறதுக்கு உங்களோட யூசர் ஐடி யூசர் நேம் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க கொடுத்த யூசர் ஐடி யூசர் பாஸ்வேர்ட் போட்டுட்டு நீங்களும் லாகின் பண்ணிக்கோங்க. கேப்சா கேட்கும், கேப்சா வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்ட் தப்பாக கொடுத்துட்டிங்கன்னா 3 வாட்டி தான் அட்டம் இருக்குது, அதுக்கு மேலே வந்து பாஸ்வேர்ட் ரீசெட் ஆகிடும். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணியாச்சு. ஸோ லாகின் பண்ண உடனே என்னோடய யூனிவர்சிட்டி நேம் வந்து இங்கே காட்டுது. ஸோ இப்போ நீங்கள் எங்கே போகணுன்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரெஜிஸ்டர்டு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளோட இன்ஃபர்மேஷன் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு இந்த இடத்துல இது வரைக்கும் எந்தெந்த ஸ்டூடெண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் காட்டும். ஸோ இப்போ உங்கள் கிளாஸோட டீட்டெயில்ஸ் பார்க்கணுன்னா இப்போ என்னோடய கிளாஸோட டீட்டெயில் நான் என்னோட அகாடமிக் இயர் வந்து 2024-25 அதை நான் கிளிக் பண்ணிவிட்டேன். கோர்ஸ் வந்து யூஜியா பிஜியாவில் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய கோர்ஸு அப்புறம் என்னோட பிரான்ச். ஸோ நான் வந்து டேட்டா சயின்ஸ் நான் அதை கிளிக் பண்ணி நான் ஷோ கிரேட் கொடுக்கும்போது என்னோடய கிளாஸில் இந்த 2 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இந்த கிளாஸில் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த ஆட் ஸ்டூடெண்ட் கொடுத்தாலும் டேரெக்டாக ஆட் ஆகிடும். நீங்கள் ஆட் ஸ்டூடெண்ட் கொடுங்க. கொடுத்துட்ட உடனே ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்டர் ஆட் யூஎம்ஐஎஸ் அப்படின்னு காட்டும். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஎம்எஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நம்பர் போட்டு நீங்கள் டேரெக்டாக அப்படியே உங்களோட டேட்டாஸை இந்த கிளாஸ்க்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் யூஎம்ஐஎஸில் பண்ணதே இல்லைனா நோ அப்படின்னு கொடுக்கணும். ஸோ ஆல்ரெடி பாரதியார் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களுக்கு யூஎம்ஐஎஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் நோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த 6 டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ 5 டீட்டெயில்ஸ். ஃபஸ்ட்டு உங்களோட ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், கரண்ட் அகாடமிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை எடுத்து நீங்கள் கீஇன் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்கும்னா உங்களுக்கு இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு இல்லை அப்படின்னா அதோட ரீசன் நீங்கள் கொடுத்துருங்க. ரீசன் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஃபில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இஎம்ஐஎஸ் நம்பர் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு நம்பர் தெரியும்னா தெரிஞ்ச நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இஎம்ஐஎஸ் ஐடி தெரியல அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் நோ யுவர் இஎம்ஐஎஸ் இன் யூஎம்ஐஎஸ் அப்படின்னு காட்டும். ஸோ இஎம்ஐஎஸ் என்னன்னா எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். யூஎம்ஐஎஸ் வந்து யூனிவர்சிட்டி. இஎம்ஐஎஸ் வந்து உங்களோட ஸ்கூல்ஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. யூஎம்ஐஎஸ் வந்து உங்களோட யூனிவர்சிட்டி ஃபில் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் ஸ்கூல் படிச்சிங்களோ 10th or 12th எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டு, பிளாக்கு, ஸ்கூல் டைப்பு, சிபிஎஸ்சியா மெட்ரிக் அதை போட்டுட்டு உங்களோட ஸ்கூலோட நேமு, உங்களோட நேமு, ஸ்டூடெண்ட், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் ஷோ கிரேட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இஎம்ஐஎஸ் ஐடி வந்து இந்த இடத்துல காட்டும். ஸோ அதை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிவிட்டு கெட் டேட்டா கொடுங்க. ஸோ இந்த இஎம்ஐஸில் நீங்கள் கெட் டேட்டா கொடுத்த உடனே என்ன ஆகும்னா டிஃபால்ட்டாக உங்களோட நேமு, உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ரிலீஜியன், நேஷனாலிட்டி, நீங்கள் ஸ்கூலில் என்னென்ன டேட்டாஸ்லாம் கொடுத்து வச்சுருந்தீங்களோ அந்த டேட்டாஸ்லாம் நீங்கள் திரும்பவும் டைப் பண்ணாமல் உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாலுடேஷன் அப்படின்னு என்னென்னா அந்த மிஸ்டர் மிஸ்ஸஸ் போடுவோம்ல. ஸோ பையனாக இருந்தால் திரு, பொண்ணாக இருந்தால் செல்வி. சப்போஸ் கல்யாணம் ஆகியிருந்தால் திருமதி, பையனாக இருந்தால் செல்வம் அப்படின்னு போடுவோம்ல. ஸோ அந்த சேச்சுரேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே திரு போட்டாச்சு. ஸோ இங்கே உங்களோட நேம், சர்டிஃபிகேட்டில் இருக்க நேம். ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஆதாரில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் இங்கே கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட ஜெண்டர், உங்களோட பிளட் குரூப் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட நேஷனாலிட்டி, ரிலீஜியன், கம்யூனிட்டி, கேஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட ஆதார் நம்பர்ஸ் கொடுக்கணும். ஸோ ஆதார் நம்பர் நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஆதார் நம்பர் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஓடிபி கேட்கும். ஸோ அந்த ஃபோனையும் நீங்கள் பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ஓடிபிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து எனக்கு ஓடிபி வந்துருச்சு. ஸோ அந்த ஓடிபி வந்து நான் இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு இந்த வெரிஃபை பட்டன் கொடுத்த உடனே உங்களுக்கு மெசேஜ் வந்து ஓடிபி வந்து இங்கே வெரிஃபை ஆகிடும். ஸோ வெரிஃபை ஆகிட்ட வந்து நீங்கள் இங்கே சப்மிட் கொடுங்க.
ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆதாரில் என்ன ஃபோட்டோ இருந்ததோ அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெஷல் அட்மிஷன் கோட்டாவில் இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே என்னென்ன கோட்டாஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னா, இந்த 7.5% கேட்டகரி, அந்தமான் நிக்கோபார்லேருந்து அகதிகளாக வந்தவங்க, ஃப்ரீடம் ஃபைட்டரோட பசங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சப்போர்ட்டபுளாக இருந்தால், நீங்கள் ஏதாச்சும் எலிஜிபிளாக இருந்தால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு அப்படி எந்த ஸ்பெஷல் அட்மிஷன் கோட்டாவும் இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. எனக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா இருக்குது, அதனால் நான் வந்து அதை கொடுத்துட்டேன். எனக்கு வந்து நான் நோ கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா அப்படின்னு கேட்கும். ஸோ எஸ்ஆர் இருந்தால் எஸ் கொடுங்க, நோ இருந்தால் நோ கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டா அப்படின்னு கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்னா எஸ்என் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுங்க. ஸோ நோன் கொடுத்து நெக்ஸ்ட் போன உடனே உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிட்டு செகண்ட் ஸ்டெப், அதாவது உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனுக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் அழுத்தி நீங்கள் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு உங்களோட மெயில் ஐடி அதை எடுத்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு அண்டு தாலுக்கா. நெக்ஸ்ட் உங்களோட கிராமம், வில்லேஜாக இருந்தால் இந்த இடத்துல வில்லேஜ். ஸோ இந்த இடத்துல என்னோடய வில்லேஜ் வந்து நான் சர்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து உங்களோட லொக்கேஷன் டைப் வந்து அர்பனா ரூரலான்னு போடணும். நெக்ஸ்ட் உங்களோட பிளாக், எந்த பிளாக்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, அதாவது உங்களோட ஏரியா எந்த ஏரியா, தாலுக்காவே நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். உங்களோட வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து எது, ஸோ உங்களோட தாலுக்காவில் என்ன பஞ்சாயத்து இருக்கோ அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களோட பின்கோடு, நெக்ஸ்ட் உங்களோட அட்ரஸ், உங்கள் பின்கோடு அட்ரஸ் கொடுத்துட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்கும். ரெண்டுமே சேம்னா சேம்னு கொடுத்துருங்க. அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்து இங்கே நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் உங்களோட ஃபேமிலி இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் ஆஃப் பண்ணா அப்படின்னு கேட்கும். ஸோ எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுங்க. நெக்ஸ்ட் உங்கள் அப்பா பேர், அவரோட ஆக்குபேஷன். நெக்ஸ்ட் அம்மா பேர், நெக்ஸ்ட் அம்மா பேர், அவங்களோட ஆக்குபேஷன். நெக்ஸ்ட் உங்களோட கார்டியன் இருந்தால் கார்டியனோட நேம், உங்களோட ஃபேமிலி இன்கம், உங்களுக்கு எவ்வளோ ஃபேமிலி இன்கம் வருமோ அந்த ஃபேமிலி இன்கம் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேரண்ட்டோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்ட உடனே உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த இடத்துல இங்கே காட்டும், வெயிட் பண்ணுங்கள், செக்கிங் ஆதார் சீரிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு காட்டும். இந்த இடத்துல உங்களோட பேங்க்கும் ஆதாரும் மேப் ஆகி இருந்ததுன்னா இங்கே காட்டும். சப்போஸ் லைக் ரெண்டுமே லிங்க் ஆகிட்டுனா இங்கே காட்டும். ஸோ நீங்கள் கீழே என்ன பண்ணலாம், உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள் ஆதாரை நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ண உடனே பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். சப்போஸ் அப்படி வரலன்னா நீங்கள் இந்த கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ என்னோட பிரான்ச்சோட ஐஎஃப்எஸ்சி கோட் நான் சர்ச் பண்ணோம். உங்களுக்கு ஐஎஃப்எஸ்சி கோட் தெரியலன்னா உங்களோட பேங்க் நேம் போடுங்க. பேங்க் நேம் போட்டுட்டு அது எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதை போடுங்க. போட்டுட்டு ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுளில் உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி நம்பர் வந்து வந்துடும். ஸோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டா போதும். ஸோ அப்புறம் காப்பி பண்ணிவிட்டு யூஎம்ஐஸில் என்னோட ஐஎஃப்எஸ்சி கோட் நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணி நான் கெட் டேட்டா கொடுத்த உடனே அது என்ன பேங்க்கு, என்ன பிரான்ச்சு, எங்கே இருக்குது எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வேணும், நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதை காப்பி பண்ணி நான் திரும்ப இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, அக்கௌண்ட் டைப் நான் கொடுக்கல. அக்கௌண்ட் டைப் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோ கரண்ட் அக்கௌண்ட்டோ உங்களுக்கு எது இதுவாக இருக்கும், நீங்கள் எந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை கொடுங்க. ஸோ ஃபைனலி வந்து உங்களோட அகாடமிக் இன்ஃபர்மேஷன், நீங்கள் இப்போ உங்களோட யூனிவர்சிட்டி ஒரு காலேஜில் நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்கன்னு கொடுக்கணும். ஸோ ஜாயினிங் இயர், நீங்கள் எந்த இயரில் ஜாயின் பண்ணீங்களோ அந்த இயர். ஸ்ட்ரீம், லைக் நீங்கள் ஆர்ட்ஸா இல்லை பிஸ்னஸா, எம்பிஏ எம்சிஏவா இல்லை கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனாக கொடுத்துக்கோங்க. உங்களோட கோர்ஸ் டைப், பிஜி படிக்கிறீங்களா, யூஜி படிக்கிறீங்களா இல்லை பிஹெச்டி படிக்கிறீங்களா அதை கொடுங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் கேட்டகரி, ரெகுலராக இல்லை எப்படி கொடுங்க. ஸோ மோஸ்ட்லி ரெகுலர் தான். நெக்ஸ்ட் கோர்ஸ், நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, பிஎஸ்சியா பிஏவா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்குள்ளே நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும். அதுக்குள்ளே பிரான்ச் அண்ட் ஸ்பெஷலைசேஷன், நான் டேட்டா சயின்ஸ் படிக்கிறேன் அதனால் நான் டேட்டா சயின்ஸ் கொடுத்துறேன். நீங்கள் ஐடினா ஐடி கொடுங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், உங்கள் காலேஜில் எந்த மீடியம் லாங்குவேஜ் என்ன, இங்கிலீஷில் எடுக்கிறாங்களோ இல்லை தமிழில் எடுக்கிறாங்களோ அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் ஸ்டடி, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்னா நீங்கள் வீட்டில் இருந்தே படிக்கிறீங்களா இல்லை பார்ட் டைமாக படிக்கிறீங்களா இல்லை ரெகுலர் ஸ்டூடெண்ட்டாக இல்லை வீக்கெண்ட் மட்டும் கிளாஸ் வரீங்களான்னு கேட்கும். ஸோ உங்களோட மோட் ஆஃப் ஸ்டடி எதுவும் அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. டேட் ஆஃப் அட்மிஷன், உங்களுக்கு அட்மிஷன் டேட் தெரிஞ்சால் கொடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அட்மிஷன் டேட் தெரியலைன்னா காலேஜ் அட்மிஷனுக்கு முன்னாடி இருக்க டேட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அட்மிஷன், நீங்கள் எப்படி இந்த காலேஜுக்கு வந்தீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்தீங்களா, கவுன்சிலிங்கில் வந்தீங்களா, இதில் வந்தீங்களா, எதுவும் அதை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட ரோல் நம்பர், உங்களோட காலேஜில் கொடுத்த ரோல் நம்பர். ஸோ அது வந்து இங்கே கேப்ஸாக இருந்தால் கேப்ஸில் கொடுங்க, ஸ்மாலாக இருந்தால் ஸ்மாலில் கொடுங்க, மாற்றி கொடுத்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு
லேட்டரல் என்ட்ரியா, லேட்டரல் என்ட்ரினா நீங்கள் காலேஜ் ஒரு ஃபஸ்ட் செம் ஆரம்பிச்சதுக்கப்புறமா இல்லை பாதியில் வந்து ஜாயின் பண்ணீங்களா அப்படின்னு கேட்கும். ஸோ அதை இங்கே கொடுத்துருங்க. நீங்கள் ஹாஸ்டலில் தான் இல்லையான்னு கொடுத்துருங்க. ஸோ எஸ்ஸாக இருந்தால் ஹாஸ்டல் ஜாயினிங் டேட் லீவிங் டேட் கேட்கும். நோவாக இருந்தால் நோன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இயர் ஆஃப் ஸ்டடி, நீங்கள் இப்போது 2024 to 25 அப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் தான் இருப்பீங்க. ஸோ அப்போது நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே எடிட் பண்ண சொல்லி கேட்கும். லைக் நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த இடத்துல காட்டும். ஸோ அப்போ நீங்கள் ரீசெக் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றணும் அப்படின்னா இந்த எடிட் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் போய் மாற்றிக்கலாம். ஸோ மாற்றினதுக்கப்புறம் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப் ஃபார் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களோட யூஎம்ஐஸில் கம்ப்ளீட்டாக சேவ் ஆகும். இதுக்கப்புறம் எங்கே போனாலும் இந்த டேட்டாவிலேருந்து தான் ஃபெச் ஆகும். ஸோ அது கன்ஃபார்மாக பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆகிடும். இப்போ நான் யூஎம்ஐஸ் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு என்ன காட்டுதுன்னா ஸ்டூடெண்ட் இமெயில் ஐடி ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு காட்டுது. ஸோ அதனால் என்னால் இப்போ இது பண்ண முடியாது. பட் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்ட் 1. பார்ட் 1 வந்து யாருக்குன்னா, ஸோ நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க. லைக் இதுக்கு முன்னாடி நீங்கள் யூஎம்ஐஸே க்ரியேட் பண்ணாதவங்க நீங்கள் புதுசாக யூஎம்ஐஸ் ஐடி க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா பார்ட் 1.